Hi friends, welcome back to Jeeva சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Friends, இன்னைக்கு வீடியோவில் பாசி பருப்பு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாசிப்பருப்பு பாயாசம் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேங்க. இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா வாசனை வர வரணும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு பாயாசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பை வந்து நல்லா ஒரு 2 வாட்டி கழிஞ்சு எடுத்துக்கலாங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதை குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள், பருப்பு 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா பழைய வெந்துருச்சு. வாணலியில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. இது கூட முந்திரி பருப்பு சேர்த்திக்கிறேங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. பாருங்கள், 2ஐயும் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த பருப்போடு இதை சேர்த்திக்கலாம். நான் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா காய்ச்சிக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது நான் ஏலக்காயை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க. இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து இதை வடிச்சிட்டு இந்த பருப்போடு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. நான் இப்போது 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதை சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாங்க. நம்ம சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பராக தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜீவா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.